சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை நியமிப்பது என்ற முடிவெடுக்கப்பட்ட நிலையில் மம்தாவுக்காக அதனை தள்ளி வைத்தது பிற தலைவர்களை அதிருப்தியடைய வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டு பொது தேர்தலை சந்திக்க அமைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இந்தியா. பல்வேறு எதிர்மறை கருத்துக்கள் உள்ள கட்சிகள் இணைந்துள்ளதால் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டமும் முக்கியமாக கருதப்படும் நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. மம்தா, அகிலேஷ் ஆகியோர் பங்கேற்காத நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட மற்ற அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்போது தொகுதி பங்கீடுகள், கட்சிகள் இடையிலான முரண்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தேர்தல் நெருங்கியுள்ளதால் தொகுதி பங்கீடுகள் உள்ளிட்டவைகள் குறித்து விரைவான பேச்சுவார்த்தைக்காக கூட்டணிக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவராகவும் நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. இதற்கு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனால் காங்கிரஸ் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி கூட்டத்தில் பங்கேற்காத தலைவர்களின் ஒப்புதல் வரும் வரை அறிவிப்பு வெளியிட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நிதிஷ்குமாரின் பெயரை முன்வைத்து அவமானப்படுத்துவதாக அவரது கட்சியினர் கருதுகின்றனர். இதற்கு நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் நேரடியாகவே தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர் என்று தெரிகிறது. ஆலோசனைக்கு முன்பே இதுகுறித்து முடிவு எடுத்து நிதிஷ்குமாரிடம் காங்கிரஸ் தலைமை பேசியதாகவும், மம்தாவுடன் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக மற்ற கூட்டணிகளுடன் காங்கிரஸ் மெத்தனமாக செயல்படுவதாக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கருதுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024 பொது தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிரம்மாண்ட கூட்டணி அமைந்திருந்தாலும் தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்குள் அவ்வப்பொழுது சில சலசலப்புகள் எழுந்த வண்ணமே உள்ளன. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.